இந்த வருஷம் என் ஷார்ட் ஃபிலிம்க்கு கன்ஃபார்மாக அவார்டு இருக்கு, நோட் பண்ணிக்க. அவார்டா? எதுக்குடா? என் ஷார்ட் ஃபிலிம்க்கு லூசு கேரக்டருக்கு ஆள் தேவைப்படுதுன்னு என் ஃப்ரெண்டை வர சொன்ன மச்சான். ஷூட் நேரத்தில் வரலன்ட்டான். சரி நம்ம ஏரியா முக்கில் இருக்க அந்த லூசு பையில கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி தர நடிக்கிறியாடான்னு கேட்டா ஸ்கிரிப்ட் பேப்பர் கேட்குறான். சரின்னு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்த மச்சான். நான் நினச்சதை விட செம்மையாக நடிச்சான்டா. இன்னைக்கு வேணா அவன் பைத்தியக்காரனா இருக்கலாம், ஒரு காலத்தில் அவன் எப்படி இருந்தவன் தெரியுமா? அப்புறம் ஏன் மச்சான் இப்படி பைத்தியம் ஆயிட்டான்? டிக்டாக் பேன் பண்ணதுலேருந்தே எப்படி தாண்டா இருக்கான். நீ வேணா பார்க்குறியா? ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டா என்ன பண்ணுறான்னு வா. கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொற்சிலையே காணலையே கண்ணே ஒன்ன காணலையே கையும் காலும் ஒன்ன எண்ணி ஓடலையே. ஐயோ போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ போச்சே, எல்லாம் போயிடுச்சே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி டிக்டாக்ல பார்த்ததே இல்லையாடா? அவ எதுக்குடா டிக்டாக் பேன் பண்ண நினைச்சு அழுவுறா? அது யூகேம் பெர்ஃபெக்ட்லாம் பேன் பண்ணிட்டாங்கடா, அதை நினைச்சு அழுவுறா. அதுவும் போச்சா? என்னெல்லாம் போதோ. ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. ஐயோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ எல்லாம் போச்சே. ஐயோ மச்சான், அவன் ஏன்டா அழுவுறான்? யூசி ப்ரௌசரு அதையும். அதுவும் போச்சா? 90s கிட்ஸ்ல என்ன பண்ண போறானுங்களோ? என் டிக்டாக் இல்லாத இந்த போன் இனிமே எனக்கு வேணாண்டா. மச்சான், பிளே ஸ்டோர்ல இருந்தா டிக்டாக் எடுத்துட்டாங்க. யூசர் ஐடிலாம் கை வைக்க முடியாதுடா. நான் ஒரு ஹேக்கர்ரா. கம்முன்னுறா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா. கடைசியா ஒரே ஒரு டிக்டாக் பண்ணாண்டா. மச்சான், இப்படி தண்ணியில் லஞ்சு சளி பிடிக்க போதுடா. அப்ப தண்ணியில தான் சளி பிடிக்கும். ஆமா. அப்போ மீன் எப்பவுமே தண்ணியில தானே இருக்கு, அப்ப அதுக்கு சளி பிடிக்குமா? முடியல மச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிக்டாக்கை பேன் பண்ண போறாங்களா? அதான் இதுக்கப்புறமேட்டு உங்களை எங்களால் மீட் பண்ண முடியாதுன்னு கடைசியாக ஒரே ஒரு லைவ். உங்களுக்கு எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், கீழேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். எதுலையாவது போய்ட்டு ஃபாலோ பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கு டிக்டாகில் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுங்க. உங்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் சொல்லிட்டேனா? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். வா காட்டு. வரேன். பேபி பாத்தியா, செம்மையா இருக்குது. நயன்தாராவோட நீ தான் செம்மையா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்க. உன் டிக்டாக் ஃபேன்ஸுக்குலாம் செம்ம ட்ரீட்டு தான். இனிமே ஃபுல் டூயட்டு நீ தான் ட்ரெண்டிங்க. மச்சான், என்னடா டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்கடா. இது தெரியாம நீ டிக்டாக் எடுத்துட்டு இருக்க? பேன் பண்ணிட்டாங்களா? ஐயோ பேபி, பேபி விடு பேபி. டேய், வால் தானடா டிக்டாக்கர், நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ற? மச்சான், இனிமே என் பேபியோட டிக்டாக் ஃபேன்ஸ்லாம் அவளோட வீடியோ பார்க்காம எப்படி இருக்க போறாங்கன்னு நினச்சாலே கஷ்டமா இருக்குடா. பேபி விடு பேபி, நான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? எனக்கு ஏதோ மனசு சரியில்லாத மாதிரி இருக்கு. லாஸ்டா என்னோட டிக்டாக் ஃபேன்ஸோட ஒரு லைவ் போய்க்கிறேனே. சரிடா. மச்சான், நான் சொன்ன டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்கடா. மறுக்கா சொல்லு. டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்கடா.
ஐயோ மறுக்கா சொல்ல. டிக்டாக்க பேன் பண்ணிட்டாங்கடா. மச்சான் டேய் என் தங்கமே, இந்த நியூஸை சொன்ன வைக்கு சக்கரள்ளி பொண்ணும் என்ன ஆட்டான்னால்க. ஊர்ல இருக்க எல்லா பேர்லையும் அவளோட ரொமான்டிக்கா டிக்டாக் பண்ணுவான்டா. ஏன்டின்னு அவள்கிட்ட போய் கேட்டா ஃபேன்ஸு நான் என்ன பண்றதுன்னு சொல்லுவாடா. அவளுக்கு அவனுங்க பண்ற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கும், ஆனா எனக்கு ஒரு குட் மார்னிங் அனுப்ப கூட டைம் இல்லைன்னு சொல்லுவாடா. பச்சானா ஆப்பு. ஆனா இப்ப நீ சொன்ன நியூஸை கேட்டோன்னு எப்படி தெரியுமா இருக்கு? சும்மா கேளு. டேய் நீ என்ன அதே சாக்கில இருக்கா? ஜாலி மூமெண்ட்டுக்கு வா. கொஞ்சம் அங்க பாருடா. எங்க பார்க்க சொல்றேன்? பேபி உன் டிக்டாக் ஃபேன்ஸோட லைவ் பண்ண போறேன்னு சொன்னீங்க, போலையா? என்னோட வண்டி சாவி மறந்துட்டேன், அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன். எடுத்துட்டு சீக்கிரம் போ பேபி, உனக்காக அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடா. ஐயோ போனவள நிக்க வச்சிட்டேனே. ஆத்தி ஹெல்மெட்டு. ஹாய் சார், டிக்டாக் பேன் பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்களாம் கேம்ப் 2ல தான் சொன்னாங்க, மீட் பண்ண முடியுமா? நீ யாரு? நானும் டிக்டாக்கர் தான். டிக்டாக் பேன் பண்ண அடுத்த நிமிஷமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கேன். கேம்ப் ஒன்று பார்த்துட்டியா? கேம்ப் 1ல இருக்கவங்க தானே, அது இன்டர்வியூ பண்ணிட்டோம் சார். அதை டிக்டாக் பேன் கலாட்டா வெர்ஷன் 1ன்னு போட்டோம், இது வெர்ஷன் 2. ஓஹோ சரி வா. ஓகே சார். தம்பி ஓகே ஓகே. யாரா அவன்? சார் இதுக்கு முன்னாடி இந்த பையனை நான் டிக்டாக்ல பார்த்ததே இல்லையே. பார்த்துருக்க மாட்டேன், கேட்டிருப்ப. கேட்டிருப்பனா? எங்க? சரி உன் பேர் என்ன? குரு. குரு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி. ஆமா தம்பி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி. உங்க பேரோட முதல் எழுத்து ஜில ஆரம்பிச்சுன்னா நீங்க ரொம்ப ஜீனியஸா இருப்பீங்க. உங்களை எல்லாருமே ஜி 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 ஜின்னு தான் கூப்பிடுவாங்க. ஜி ஜி ஃபார் காட். ஜி 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 ஜி. ஓ இந்த டிக்டாக்ல ஜோசியம் பாப்பானே அந்த பையனா? சார் இவனை விட்டா ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அது கேட்குற அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை கார்டும் இல்லை. நம்ம வேற ஒருத்தரை பார்க்க போலாமா? வா. என்னாச்சு கேமராக்கு? அடச்ச ஐயோ இந்நேரம் பார்த்து ரெக்கார்டிங் இவ்வளோ ஸ்லோ ஆகுது. இல்லை என் கண்ணு தான் அப்படி இருக்கா? கண்ணு நல்லா தான் இருக்கு, இப்போ கேமரா தான் ஃபால்ட். உன் கண்ணும் நல்லா தான் இருக்கு, கேமராவும் நல்லா தான் இருக்கு. அவன் நார்மலாகவே ஸ்லோ மோஷன் தான் இருப்பான். இந்த டிக்டாக்ல ஸ்லோ மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பண்ணி போட்டு தெரியற குரூப். சரி சார் ஒரு பேட்டி எடுத்துக்கிறேன். அவனை பேட்டி எடுத்து முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அவன் எல்லாத்தையும் ஸ்லோ மோஷன் தான் சொல்லுவான். வா அடுத்தால பார்ப்போம். டேய் வாடா. அந்த வந்துட்டேன். தம்பி மற்றவங்களாச்சும் பரவாயில்ல, இருக்கிறதுலே இவன் தான் ரொம்ப டேஞ்சர், பார்த்துக்கோ. டேஞ்சரா? பயங்கரமான டிக்டாக்கரா இருப்பாரோ? பிரதர் நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம், உங்களோட பேர் என்ன? ரொம்ப பெருமையா இருக்கு. இவனா? இப்போ புரிஞ்சதா? என் போட்டு 3 கோடி பேர் பார்த்துருக்கீங்க, யாருக்குமே மறையணும் நான் தோணல. ரொம்ப பெருமையா இருக்கு. பிரதர் உங்க டிக்டாக் ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. இவன் நம்மள லூஸ் ஆக்கிடுவான் போலயே. பிரதர் அவன் எது கேட்டாலும் அதான் சொல்லுவான். வேணா சாப்பிட்டியான்னு கேட்டு பாரு. சாப்பிட்டீங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி இன்டர்வியூ. யோ இவங்களெல்லாம் நான் இன்டர்வியூ பண்ண கேம்ப் 3ல நானும் இந்த மாதிரி தான் உள்ள இருப்பேன். போயா மச்சான் இந்த டிக்டாக்கர் தொல்லை தாங்க முடியலடா. டிக்டாக்கை பேன் பண்ணலேருந்து இன்ஸ்டாகிராம் வந்து உயிர் எடுக்கிறானுங்கடா. மச்சான் யாருன்னு தெரியுதா? ஒரு காலத்தில் ட்ரெண்டிங் டிக்டாக்கரு. அப்போ இப்போதான் டிக்டாக்கே இல்லையே. என்ன ஆட்டம்டா நீங்கள். மில்லியன் கணக்கில் லைக்ஸு, லேக் கணக்கில் ஃபாலோவர்ஸு எல்லாத்துக்கும் வச்சான ஆப்பு. அப்படி நாங்கள் என்ன பிரதர் தப்பு பண்ணோம்? எங்களோட டேலண்டெல்லாம் காட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட வீடியோக்கு எங்களால் 1 லைக் தான் பிரதர் பண்ண முடியும். ஆனால் எங்களோட எல்லா வீடியோக்கும் லேக்ஸ் கணக்கில் லைக் வர்றதுக்கு காரணம் வீடியோ நல்லா இருக்கனால தானே பிரதர் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா
எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், ஏன் இப்போ இருக்க விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாருமே டிக்டாக் தான் பிரதர் பண்ணுறாங்க. டிக்டாக்கா? ஆமாம், அவங்களே எழுதி அவங்களே பாடுறாங்க. யாரோ எழுதி யாரோ பண்ணதுக்கு வாய் தானே அசைக்கிறாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு, அதனால் பெரிய ஸ்க்ரீனில் பண்ணுறாங்க. எங்களுக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல, அதனால தான் இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனில் பண்ணுறோம். டிக்டாக் இல்லைனா மட்டும் எங்களோட டேலண்ட்டை காட்ட முடியாதா? எப்படி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் எங்களோட டேலண்ட்டை கண்டிப்பாக காட்டிட்டு தான் பிரதர் இருக்கும். நேர்மை உனக்கு இருந்தா ஸ்டைலோ ஸ்டைல், பார்வை தெரிக்குதுன்னா விசிலோ விசில். நம்ம மனசு இருந்தா ஸ்டைலோ ஸ்டைல், வேகம் பிரிக்குதுன்னா புயலோ புயல். இரும்பு சுகமா கைய கட்டி உக்காந்தா உடஞ்சி துரும்பா சில்லு சில்லா கொட்டும் பார்.